நான் கடையிலலாம் பார்த்துட்டு நான் நெனைப்பேன், லட்டு பண்ணுறது கஷ்டம் இல்ல, நெறையா வேலை தானே கொள்ளும் அப்படின்னு நான் நெனைப்பேன். ஆனா அப்படி இல்லங்க. கடலைப்பருப்பு இருந்தா போதும், நம்ம வீட்லயே நம்மளுக்கு சூப்பரான நம்மளுக்கு பிடிச்ச கலர்ல, நமக்கு பிடிச்சமான சைஸ்ல நம்ம சூப்பரா நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து பிகினர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு மாவணி அளவுக்கு நான் கடலைப்பருப்பை எடுத்து ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாமே தண்ணியை நம்ம ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு மிக்சியில் தண்ணியெலாம் சேர்க்காம நல்லா வந்து ரொம்ப கொர கொரண்டு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து இப்போது நம்ம எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் சின்ன சின்னதாக பகோடா வந்து பொரிக்கிற மாதிரி அந்த சைஸில் இல்லை இதை விட சின்னதாக வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக ஆகிற மாதிரிலாம் விடவே கூடாது. அப்படியே நம்ம போட்ட அடுத்த செகண்டே லைட்டாக அந்த மாவில் எங்கே பார்த்தாலும் எண்ணெய் படுற மாதிரி லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுட்டு அப்படியே உடனே வந்து நம்ம எடுத்துடணும். இல்லைன்னு வச்சிங்களேன், நல்லா வந்து பகோடா மாதிரி நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு போயிடும். இது கூடவே வந்து உங்களுக்கு நல்லா வந்து பஃபியாக வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து எந்த சோடாவும் எந்த எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட் அப்படியே வந்து நான் மாவை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பகோடா மாதிரி போட்டு எடுத்துட்டேன். இது இப்படியே ஆறட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாவு ரெடி பண்ணிடலாம். எந்த கப்பில் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதை அப்படியே டபுள் மடங்காக நீங்கள் வந்து சீனி எடுத்துக்கோங்க. இந்த சீனி உங்களுக்கு பத்தலை, அதாவது உங்களுக்கு இனிப்பு பத்தலை, நீங்கள் நல்ல இனிப்பாக தான் நீங்கள் லட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 இனிப்பு பதத்தில் தான் நான் வந்து செஞ்சேன். நுரைச்சி வரப்போ நான் டெஸ்ட் பண்ணேன். லைட்டாக கம்பி பதம் அப்படியே அந்த அந்த இது அப்படியே ஒட்டி அப்படியே லைட்டாக உடையணும். அந்த பதத்துக்கு வந்தோடனே இப்போ நம்ம பாக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஜஸ்ட்டு ஒரு மிக்சியில் போட்டு ஒரு 2 நல்லா சேர்த்து மீடியம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வந்து நல்லா நெய்யில் தாளித்து விட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோடனே நம்ம கை பதம், அதாவது சூடு வந்து நம்ம கைப்பதம் தாங்குற மாதிரி இருக்கிறப்ப அழகாக உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில், அதாவது சைஸில் நீங்கள் அழகாக உருண்டை பிடிச்சு மேலே வந்து முந்திரி பருப்பை வச்சு எடுத்தால் சூப்பரான உங்களுக்கு லட்டு ரெடி. இது வந்து பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை மாவு இருந்தால் தான் நம்ம வந்து லட்டு செய்யணுன்ற இல்லை, கடலை பருப்பு இருந்தாவே நம்ம அழகாக லட்டு செய்யலாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.